தமிழை வழி மொழியோர்களுக்கான என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கான டாபிக்ல போனால் என்னுடைய செகண்ட் இன்ஸ்பயர்டு வேர்டை வந்து நான் இன்னைக்கு பதிவு பண்றதா இருக்கேன். அதாவது வந்து நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனால வந்து இந்த என்னோட ஓன் கிரியேஷனை வந்து நான் இதில் பதிவு பண்றதா இப்போ டெய்லி இருக்கேன். அதனால என்னுடைய தமிழ் பாய் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் பெல்லைக்கான எனபிள் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கான மோட்டிவேஷனா, எனக்கான ஒரு என்கரேஜ் இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கான செகண்ட் இன்ஸ்பயர்டு வேர்டில் போய் பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கான அவனுடைய மனசுக்கான ஒரு மருந்தா நான் வந்து இதுக்கான தலைப்பை வச்சு இன்னைக்கான இந்த ஒரு வேர்டை வந்து சொல்றேன். அதாவது நமக்கு வந்து யாருமே இல்லை என யாரையோ நினைச்சு நம்ம வருத்தப்படுவதை விட தயவு செஞ்சு நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என அதை வந்து தயவு செஞ்சு கடந்து போகிறதுக்கு பாருங்க. நீங்க அப்படி கடந்து போனீங்கன்னா உங்களுக்கான நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்காண்டி இருக்கவங்க வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருப்போமா அப்படின்னு கேட்டா இல்லை. அது வந்து உங்க அம்மா. நீங்க வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்பயா இருந்தாலும் சரி, உங்க அம்மா மட்டும் உங்க அம்மா அதிகமா லவ் பண்ணுங்க, அதிகமா வந்து அன்பை காட்டுங்க. அவங்க வந்து எப்படி இது பண்ணாலும் சரிதான். அவங்க வந்து தப்பானவங்களா ரைட்டானவங்களா எப்படி வேணா உங்க அம்மா வந்து இருந்துக்கணும். ஆனா உங்க அம்மா மேல அவ்வளவு அன்பு. உங்க அம்மா வந்து உங்களை வெறுத்தாலும் சரி, உங்க அம்மா வந்து உங்களை வந்து விட்டுட்டு போற மாதிரி நிலைமை இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட மட்டும் அன்பு அதிகமா கொடுங்க. ஏன்னா அவங்க 10 மாசம் செமந்த ஒரு விஷயத்துக்காண்டி அவங்க மனசுல எப்படியும் கண்டிப்பா அன்புங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். அவங்கள தவிர நீங்க வேற யாருக்கு கொடுக்கீங்களா, அவங்க வந்து அந்த அளவுக்கு உண்மையா இருந்தா நீங்க கொடுங்க. அது வந்து தயவு செஞ்சு சூஸ் பண்ணாம சும்மா வந்து நான் வந்து உன்னை நினைச்சிட்டேன், நான் வந்து வச்சுட்டேன் அப்படிங்கிற கான்செப்ட்லயே போவாதீங்க. இந்த வார்த்தையை வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து மீன் பண்ணி கரெக்டா ஒரு விஷயத்துல வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் என்னோட ஒரு இது. தயவு லைக் தமிழ் பாய் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல அடுத்த டைம் பார்க்கலாம். கண்டிப்பா நான் டெய்லி அப் டு அப்டேட்டா நான் டெய்லி இந்த ஒரு இன்ஸ்பயர்டு வேர்டை வந்து நான் டெய்லி வந்து போட்டதா இருக்கேன். அதனால வந்து தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.